சுக்கிர பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்றது பார்க்க போகின்ற நண்பர்களே. மிதுன ராசிக்கு அதாவது வந்து 28ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரலும் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் உச்சமாகின்றது. புதனுடன் ஆதிக்கப்பெற்ற மிதனராசி என்பவர்களுக்கு அவருடைய நண்பரான சுக்கிரன் உச்சமாவது, அதுவும் தொழில் ஸ்தானத்தில் உச்சமாவது. சினிமா துறையில் இருப்பவர்கள் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் தடைப்பட்டிருந்தது, அதாவது படைப்பிடிப்புகள்லாம் தடைப்பட்டிருந்தது. மற்றபடி ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி நிறைய கிரிப்டோ காயின், நிறைய வந்து பிட்காயின், இப்படி நிறைய காயின்ஸ் எல்லாம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே சார் நல்லா போயிட்டு சார், நல்லா சிக்னல் வாங்கி பண்ணிட்டு இருந்தேன் சார், திடீர்னு லாக் ஆகிடுச்சு சார், திடீர்னு 2 மாதம் வர வேண்டிய அமௌண்ட்லாம் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோட் வேர்ட்ஸில் வச்சு பயன்படுத்திட்டு இருப்பீங்க. அப்படியாப்பட்ட மிதனராசி நண்பர்கள்லாம் ஏன்னா புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்து உங்களுக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டு ஒரு திடீர் கிரேஸ் ஏற்பட்டு திடீர்னு ஒரு பூம் வந்து கிரிப்டோ கரன்சி, மற்றபடி பிட்காயின்ஸ், நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஷேர் மார்க்கெட் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதங்களாக 10ல் சுக்கிரன் உச்சமாயிருக்குது. உங்களுக்கு பெரிய யோகத்தையும் பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும். அடுத்த 123 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அமைகின்றது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த விடைபெறுகின்ற